தமிழக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரஜினி சார், விஷ்ணு விஷால், விக்ராந்த் அவர்களோட நடிப்புல ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் இயக்கிய லால் சலம் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு. லால் சலான்ற ஒரு திரைப்படம் இங்க ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்றது இங்க பல பேர் தெரியலன்னு நினைக்கிறேன். ஏன்னா தியேட்டர்ல போய் பார்க்கும்போது கூட்டமே ரொம்ப கம்மியா இருந்தது. நாம உண்மையிலேயே ரஜினி சார் படத்து தான் வந்திருக்கோமா இல்ல வேற ஏதாவது படத்துக்கு வந்திருக்குமான்ற அளவுக்கு கூட்டம்ன்றது ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ அதனாலதான் மறுபடியும் சொல்றேன், லால் சலாம்ன்ற ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் இந்து முஸ்லிம்ன்ற இரண்டு மதம் சார்ந்த ஒரு திரைப்படம். இந்த படத்தோட கதை எப்படி போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க அடிக்கிறாங்க, இவங்க அடிக்கிறாங்க, மறுபடியும் இவங்க அடிக்கிறாங்க, மறுபடியும் இவங்க அடிக்கிறாங்க. கடைசியில தேரை இழுத்து தெருவில் விடுறதுதான் இந்த படத்தோட மொத்த கதையுமே. ஆக்சுவலா இந்த தேரை இழுத்து தெருவில் விடுறதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது நான் சும்மாலாம் சொல்ல, உண்மையிலேயே அதுதான் நடந்திருக்கு. ரஜினி அவர்கள் பல வருஷத்துக்கு அப்புறம் ஜெயிலர் அப்படின்ற திரைப்படத்தின் மூலமா ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்துல இருந்தாரு. அதை பார்த்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள், அப்பா என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்களே, இந்த வெற்றியை நம்ம அறுவடை செஞ்சிடலாம் அப்படின்னு, டாடி எனக்காக ஒரு படம் பண்ணுங்களேன் அப்படின்னு ஜெயிலரோட மிகப்பெரிய வெற்றி சந்தோஷத்துல இருந்த ரஜினி அவர்களை கூப்பிட்டு வந்து இந்த லால் சலாம் திரைப்படத்தில் நடிக்க வச்சு அந்த வெற்றி சந்தோஷத்துல இருந்த ரஜினி அவர்களை தேரை இழுத்து லால் சலாம் திரைப்படத்தின் மூலம் தெருல விட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி ஒரு மோசமான ஒரு திரைப்படமா ரஜினி அவர்களோட கெரியர்ல இந்த படம் கண்டிப்பா இருக்கும். ஒரு படம்னா அதுக்குன்னு ஒரு மைய கதை இருக்கணும். அந்த மைய கதையை சுத்தி திரைக்கதை அமைச்சு, நான் இந்த விஷயத்தை தான் உங்ககிட்ட சொல்ல வரேன், இந்த விஷயத்த சொல்லி நான் உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ண போறேன் அப்படின்னு ஏதோ ஒரு இலக்கு வச்சு ஒரு படத்தை எடுக்கணும். ஆனா இந்த திரைப்படத்துல என்னத்தை சொல்ல வராங்கன்னே புரியல. அதாவது அரசியல்வாதிகள் இந்த மதத்தை வச்சு, ரெண்டு மதத்தை வச்சு அவங்க மக்களிடையே சண்டையை மூட்டி விட்டு அவங்க ஒரு அரசியல் பண்றாங்க, அதை பத்தி சொல்ல வராங்களா, இல்ல ரெண்டு மதத்தை சேர்ந்து வெவ்வேறு நண்பர்கள் சின்ன வயசுல அடிச்சுக்கிட்டு கடைசியில் அவங்க எப்படி ஒன்னு சேர்ந்து ஒற்றுமையா செயல்படுறாங்க அப்படின்றத சொல்ல வராங்களா, இல்ல ஸ்போர்ட்ஸால கிரிக்கெட்டால ஒரு தவறு செஞ்சு அந்த தவறுல அவன் போய் மாட்டிக்கிட்டு சிக்கி சின்னப்பனமாகி மீண்டும் அந்த ஸ்போர்ட்ஸ் மூலயமா அந்த கிரிக்கெட் மூலயமாவே மேல வந்து அவன் ஜெயிக்கிறான் அப்படின்ற ஒரு கதையா? அப்படி இல்லை அப்படின்னா, ரெண்டு மதங்களும் ஒன்னா திருவிழா நடத்திட்டு இருக்கும்போது அதுல ஜாதி அரசியல் உள்ள புகுந்து அந்த திருவிழாவை கெடுத்து மறுபடியும் அந்த ரெண்டு மதத்துக்காரங்களும் ஒன்னாகி அந்த தேரை ஒன்னா உடம்புடிச்சு இழுக்கிறது, இது கதையா? இதுல எந்த கதையை மைய கதையா வச்சு அதை சுத்தி திரைக்கதை அமைச்சு மக்கள்கிட்ட சொல்ல வராங்க, அவங்க என்ன கருத்து சொல்ல வராங்க அப்படின்றது சுத்தமாவே புரியல. படம் ஆரம்பிச்சிருந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாஷ்பேக், மறுபடியும் அதுக்கு ஒரு பிளாஷ்பேக், மறுபடியும் அதுக்கு ஒரு பிளாஷ்பேக். இந்த படத்தை மொத்தமா எப்படி ஒப்பேத்திருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீன்ஸ் போயிட்டே இருக்கு. அதாவது இப்போ ஒரு சீன் முடிஞ்சிருக்கும், கொஞ்சம் தூரம் போன உடனே அந்த இடத்துல ஏற்கனவே முடிஞ்ச சீனோட அந்த மாண்டேஜ் தூக்கி போடுறாங்க. படம் முழுக்கவே பிளாஷ்பேக் மாண்டேஜ்னு கதையை எப்படி கொண்டு போறதுன்னே தெரியாம, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சோக சாங்கு, அதுக்கு ஒரு மாண்டேஜ், திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு லவ் சாங்கு, அதுக்கு ஒரு மாண்டேஜ், திடீர்னு பார்த்தா ரஜினி சார் வராரு, அவர் அப்படியே சோகமா ஃபீல் பண்றாரு, அதுக்கு ஒரு மாண்டேஜ். வெறும் மாண்டேஜ் வச்சு இந்த படத்தை பயங்கரமா ஒப்பேத்திருக்காங்க. இதுல நடுவில் என்ன பண்றேன்னு தெரியாம, ஓகே இந்த இடத்துல ஒரு பாட்டு வைங்க, இந்த இடத்துல பாட்டு வைங்க, இந்த இடத்துல ஒரு பாட்டு வைங்க அப்படின்னு இந்த மாண்டேஜ் சாங் வச்சு அந்த மொத்த படத்தையும் ஒப்பேத்திருக்காங்க. நீங்க அந்த மாண்டேஜும் சாங்கையும் தூக்கிட்டீங்க அப்படின்னா படம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1.25 மணி நேரம் 1.5 மணி நேரம் கூட வராதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பிளாஷ்பேக், அவ்வளோ மாண்டேஜ், எல்லாமே அன்வான்ட். இதுல ரஜினி சார் வேற, பாய் பாம்பேல எவ்வளவு பெரிய ஆத்திரமா, அவர் ரொம்ப பெரிய ஆளு அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்படி என்னதான் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, படம் முழுக்க சேர்ல உட்காந்துட்டே இருக்கிறாரு, அதுக்கப்புறம் இந்த பக்கம் அந்த பக்கம் நடக்கிறாரு, அவ்வளவுதான் அவரோட வேலையே. ஸோ அவரை வச்சு எப்படி எடுக்கணும்னு தெரியாம, அவரை வச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம, அவரை வச்சு எப்படிலாம் ஒப்பேத்தலாம், இந்த மாதிரி இந்த பக்கம் 2 நடை, இந்த பக்கம் 2 நடை, சேர்ல உட்கார வச்சு நல்லா சுத்தி கேமரா காமிச்சு முடிஞ்ச அளவுக்கு இது ஒரு ரஜினி படமா நம்ம வச்சு ஒப்பேத்தலான்ற மாதிரி தான் இந்த மொத்த படத்தையுமே எடுத்திருக்கிறாங்க. இந்த படம் ஆரம்பிக்கும் போது சூப்பர் ஸ்டார் ரஜினி அப்படின்ற அந்த டைட்டில் கார்டு போட்டிருந்தாங்க. அந்த டைட்டில் கார்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்குள்ள ஒரு ஃபீல் இருக்கும். அந்த டைட்டில் கார்டுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும். அது ரஜினி சாரோட திரைப்படங்கள் தொடர்ந்து பார்க்குற அத்தனை பேருக்கும் அந்த டைட்டில் கார்டோட வேல்யூ, அந்த ஃபீலும் தெரியும். ஆக்சுவலா அந்த டைட்டில் கொடுத்த அந்த வேல்யூ இருக்குல்ல, அந்த ஃபீல் கூட ரஜினி சார் படத்துல வரும்போது 5% கூட அந்த டைட்டில் கார்டு கொடுக்குற அந்த ஃபீல் அந்த படத்துல இல்ல. இந்த படத்துல வர ஒவ்வொரு காட்சியுமே அடுத்த சீன் இதுதான் வரும் அப்படின்னு நம்மளால ரொம்ப ஈஸியா கெஸ் பண்ண முடியுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஆக்டிங் வைஸா பார்க்கும்போது பயங்கர இரிட்டேட்டிங். அதுலயும் விஷ்ணு விஷாலுக்கு அம்மா ரோல் ஒருத்தவங்க நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஆக்டிங் சுத்தமா வரல, சுட்டு போட்டாலும் வரலன்னு நினைக்கிறேன். அந்த அம்மாவோட ஆக்டிங் பாத்தீங்கன்னா பயங்கர ஆர்டிபிஷியலா இருக்கு, ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருக்கு. அவங்களுக்கு ஆக்டிங் ஏற்கனவே சுத்தமா வரல, இதுல வேற அவங்க அழுது நடிக்கிறேன்ற பேர்ல பயங்கரமா டென்ஷன் படுத்தி விட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தம்பிராமையா அவர் பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல அழுதுகிட்டே ஆக்ரோஷமா வசனங்கள் பேசுறாரு. அவர் அழுதுகிட்டே ஆக்ரோஷமா வசனம் பேசும்போது நமக்கு ஒரு பக்கம் காமெடியும் ஒரு பக்கம் காண்டாவும் தான் இருக்கு. ஏன்னா அவர் அங்க அழுதுகிட்டே ஆக்ரோஷமா நடிக்கும்போது நாம அந்த சீனோட பயங்கரமா கனெக்ட் ஆகணும். இந்த படத்துல சென்டிமெண்ட்டும் சரி, எமோஷனும் சரி, நம்ம எந்த இடத்துலயும் படத்தோட கனெக்ட் ஆகவே முடியல. அதாவது ரொம்ப ஆர்டிபிஷியலா இருக்கு. ஒரு படத்துல நடிக்கிற அந்த ஆர்டிஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க நடிக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியக்கூடாது. ஆனா இந்த படத்துல எப்படி இருக்குன்னா, எல்லாம் பாருங்க, இப்போ கோபுரம் போகுது, நீங்க அப்படியே அந்த கோபுரத்தை பாருங்க, அப்படியே இந்த பக்கம் திரும்புங்க, அப்படியே அழுங்க, அப்படியே கண்ணை தொடங்கன்னு ஒரு ஷூட்டிங்கை பார்த்தா எப்படி இருக்கும், அதுதான்
ஒரு ஷூட்டிங்கை பார்த்தா எப்படி இருக்குமோ கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கே தவிர ஒரு எமோஷனல் கனெக்டோ இல்லை ஒரு சென்டிமெண்ட் கனெக்டோ நமக்கு வந்து சுத்தமாக இல்லை. இந்த படத்தை பார்த்துட்டே இருக்கும்போது எப்படா இந்த படம் முடியும் அப்படின்னு ஏற்கனவே நாக்கு தள்ளி வாயில நுர தள்ளுற அளவுக்கு நம்ம ஒரு நிலைமைக்கு போயிருப்போம். ஆடியன்ஸ் இதுக்கு எப்படியான அப்படியே கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கோம் அப்படின்னு இந்த தானியா பாலகிருஷ்ணன், அதான் அந்த கர்நாடகாவில் வந்து நாங்கள் தண்ணி கொடுத்தோம் அப்படின்னு ஐபிஎல் மேட்ச்ல ஒரு மாதிரி பேசி கான்ட்ரவர்சி ஆனாங்களே அந்த ஆக்ட்ரஸ், அவங்க பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அது எப்படி இருந்தது அப்படின்னா, என்ன நீங்கள் இந்த படத்தை இவ்வளோ நேரம் பார்த்து நுரத்தல் இன்னும் உயிரோடு இருக்கீங்க, இருங்க உங்கள் கழுத்தில் கால வச்சு உங்களை சாவடிக்கிறேன்ற மாதிரி அவங்க கிளைமேக்ஸில் ஒரு பெர்ஃபார்ம் ஒன்று பண்ணியிருப்பாங்க. கொடூரமாக இருந்தது. அதுலேயும் அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் வில்லன் இருக்கார்ல அவரோட ஒய்ஃபா. ஆனால் படம் முழுக்க பார்த்தீங்கன்னா அவங்கள காட்டவே இல்லை. அவங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணது எப்படி இருந்தது அப்படின்னா, ஏமா இவ்வளோ நேரம் நான் அவனை படத்துலேயே பார்க்கலையேமா அப்படின்னும் போது, இதோ இங்கே தான் சார் ஓரமாக படுத்துட்டு இருந்தேன், எனக்கு இப்போ தான் டைலாகே கொடுத்தாங்க, அதான் இப்போ தான் பேச வந்தேன்ற மாதிரி அவ்வளோ நேரம் அவங்கள படத்திலே காமிக்காம ஓடுனா மட்டும் விட்டுருவோமா, கிளைமேக்ஸ்ல உங்கள் கழுத்து அறுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்கள வச்சு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போட்டு செஞ்சுட்டாங்க. இன்னொன்று மட்டமான ஸ்க்ரீன் பிளே. விஷ்ணு விஷால் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் ஆடும்போது ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையில் இந்து முஸ்லீம் ஒற்றுமையாக அண்ணன் தம்பியாக இருந்தவங்க அந்த பிரச்சனைக்கு அப்புறம் வேற அதாவது 2 எதிரிகள் மாதிரி மாறுறாங்க. அவர் வந்து அந்த ஊருக்குள்ளே வராரு. அவர் வந்துட்டு அந்த ஊரில் இருக்க மக்கள் வந்துட்டு இவன்லாம் ஏன்டா வரான் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கடுப்பாக பார்க்குறாங்க. வந்த அடுத்த ஒரு 3ஆவது நிமிஷத்துலேயே அவருக்கு ஒரு லவ் சீனை வச்சு அதுக்கு ஒரு லவ் சாங் வச்சுருந்தாங்க. செம்ம காண்டு இதெல்லாம் பார்க்கும்போது. இவ்வளோ கேவலமான ஒரு ஸ்க்ரீன் போகும் இப்படி ஒரு கண்டினியூ மிஸ்டேக்கும் சமீபத்தில் நான் வேற எந்த படத்தையும் பார்க்கல. அதாவது இந்த படத்தை எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, இப்போ ட்ரெண்டிங்கில் இந்த ஜாதி மதம் அது சம்மந்தமாக படம் எடுத்தால் நல்லா ட்ரெண்டிங்காக நல்லா போகுது, ஸோ நாமளும் அந்த மாதிரி ஒரு படம் எடுப்போம் அப்படின்னு நினச்சி அந்த படத்தை எடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலி இந்த மதத்தை இந்த ஜாதியை வச்சு படம் எடுக்கிறதுல விஷயமே இல்லை. அந்த படத்தை எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த படம் பார்க்கும்போது ஒரு அன்மெச்சூர்ட் ஃபிலிமாக தான் இருக்குது. அதாவது படமே எடுக்க தெரியாத ஒரு நபர் படத்தை எடுத்து அப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற பசங்க கூட அவ்வளோ எஃபோர்ட் போட்டு அவ்வளோ மெனக்கட்டு அவ்வளோ அழகாக ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறாங்க. இவ்வளோ ஒரு இடத்துல இருந்து இப்படி ஒரு குப்பை படத்தை கொடுக்கறதுக்குலாம் எப்படி அவங்களுக்கு மனசு வந்துச்சுன்னே தெரியல. இந்த இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா உப்மா கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் படமே எடுக்க மாட்டான், ஆனால் படம் எடுக்கிறேன்னு சொல்லி ஊரே ஏமாத்திட்டு இருப்பான். அதே மாதிரி உப்மா டைரக்டர்னு சொல்லுவாங்க. அவனுக்கு வந்து படமே எடுக்கவே தெரியாது, டைரக்டர்னு சுத்தமாக தெரியாது. ஆனால் ஊருக்குள்ள நான் எவ்வளோ பெரிய டைரக்டர் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டு இருப்பாங்க. அவன் பேர் வந்து உப்மா டைரக்டர், அதாவது டுபாகூர் டைரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு டுபாகூர் டைரக்டர் எடுத்த மாதிரி தான் இந்த லால் சலாம் திரைப்படம் இருக்கு. அப்போ இந்த டுபாகூர் டைரக்டர் யாருன்றதை நீங்களே கெஸ் பண்ணிக்கங்க. இந்த லால் சலாம் திரைப்படத்தை இதை எடுக்கணும்னு தான் எடுத்து வச்சிருக்காங்க. அதாவது ஆடியன்ஸோட உயிரை எடுக்கணுன்றதுக்காகவே எடுத்து வச்சிருக்காங்க. அடுத்து இந்த படத்துல இருந்த டைலாக், இவ்வளோ மட்டமான டைலாக் சமூகத்தில் வேற எந்த படத்துல நீங்க பார்க்கவே முடியாது. அவ்வளோ மோசமான டைலாக்ஸ். ஒரு டைலாக்னா நம்ம கேட்கும்போது ஒரு மாதிரி ஆப்பா என்ன மாதிரி டைலாக்டா அப்படின்னு ஒரு ஃபீல் வரணும். நமக்கு எப்படி இருக்குன்னா என்ன கருமாந்திர டைலாக் அது அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருக்கு. அந்த படத்துல தங்கதோர் நடிச்சிருக்காரு. ஆக்சுவலா அவரை டைலாக் எழுதி விட்டுருந்தா கூட அவரே ஒரு 4 நல்ல டைலாக் எழுதியிருப்பார் போல இருக்குது. தங்கோதரையே காண்டார அளவுக்கு வசனங்கள் இந்த திரைப்படத்தில் நிறையவே இருக்கு. அடுத்து இந்த 2 மதங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி இவங்க மெயினா எடுத்துக்கிட்டது கிரிக்கெட்டை தான் இவங்க மெயினா எடுத்துருக்காங்க. இப்போ 2 டீமுக்கு மேட்ச் நடக்குது அப்படின்னா இந்த டீம்ல ஒரு 11 பேர், இந்த டீம்ல ஒரு 11 பேர், அப்படிதானே மேட்ச் நடக்கணும். ஆனா இதுல காட்டுற இவங்க கிரிக்கெட் எப்படி இருக்குன்னா, விக்ராந்த் ஆடும்போது விஷ்ணு விஷால் ஓவர் போடுறாரு, விஷ்ணு விஷால் ஆடும்போது விக்ராந்த் ஓவர் போறாரு, அவ்வளவுதான். இந்த 2 டீம் இந்த மற்ற 10 பேர் அதெல்லாம் கணக்கிலே எடுத்துக்கல. இதுக்கு எதுக்கு 2 டீமுக்கு மேட்ச்? இதுக்கு மேட்ச் இப்படி கொண்டு போயிருக்கலாம். அதாவது நீ பேட்டிங் ஆடு, நான் உனக்கு ஒரு ஓவர் போடுறேன், அதே மாதிரி நான் பேட்டிங் ஆடும்போது நீ எனக்கு ஒரு ஓவர் போடு, ஸோ இந்த ஒரு ஓவரில் யார் அதிக ரன் எடுக்கிறாங்களோ அவங்க தான் பெரிய ஆளு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு கொண்டு போயிருக்கலாம். இதுக்கு என்னமோ ஒரு 2 டீமாகவும் அதுக்கு ஒரு மேட்ச் ஆகும் கொண்டு வருதுன்றது பயங்கர சைல்டிஷான ஒரு ஸ்கிரீன் பிளேவா இருந்தா அந்த கிரிக்கெட் மேட்ச் பொறுத்த வரைக்கும். இவங்களோட பொல்லாத நேரம் இப்பதான் ப்ளூ ஸ்டார் திரைப்படம் வேற ரிலீஸ் ஆயிருந்து. அதுல 2 டீம் அந்த கிரிக்கெட்டை எப்படிலாம் ஆடினாங்க அப்படின்றத நம்ம இப்பதான் பார்த்து ரசிச்சோம். அதாவது 2 டீம் ஆடுற ஒரு கிரிக்கெட் மேட்சை எப்படிலாம் எடுக்கணும் அப்படின்றதுக்கு ப்ளூ ஸ்டார் ஒரு உதாரணம். அதே மாதிரி 2 டீம் ஆடுற கிரிக்கெட் மேட்சை எப்படிலாம் எடுக்க கூடாதுன்றதுக்கு லால் சலாம் ஒரு உதாரணம். இவங்கெல்லாம் என்ன நினைச்சு இந்த திரைப்படங்கள் எடுக்கிறாங்கன்னே தெரியல. அதாவது மக்கள்லாம் ரொம்ப வெட்டியா இருக்கிறான், அவன்கிட்ட நிறைய பணம் இருக்கு, நாம எந்த குப்பையை எடுத்தாலும் அவன் வேற வழி இல்லை, அவன் பணம் கொடுத்து இந்த படத்தை வந்து பார்த்துதான் ஆகணும் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டாங்களா என்னன்றது எனக்கு சுத்தமா புரியல. ஆக்சுவலா ஒரு படத்தை ஒருத்தவங்க போய் பாக்குறாங்க அப்படின்னா அவனு வேலை வெட்டி இல்லாமலும் போய் பார்க்க போல. அவனுக்கு 1008 பிரச்சனை, 1008 டென்ஷன் இருக்கும். ஆஃபீஸில் பிரச்சனை இருக்கும், வீட்டில் பிரச்சனை இருக்கும். அப்படி இல்லைன்னு வைங்களேன், ஒரு விசேஷத்துக்கு ஒன்று கூடுவாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று கூடுவாங்க. இந்த விசேஷம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒன்று கூடும்போது வா அப்படியே ஜாலியாக போய் ஒரு படம் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு அந்த ஜாலியாக இருக்கணுன்றதுக்காக ஒரு படம் பார்க்க வருது. அதே மாதிரி 1008 டென்ஷனில் இருப்பாங்களா, அவங்களாம் வந்துட்டு அந்த டென்ஷன் மறந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான்
ஒரு படத்தை பார்க்க வருது. அப்படி இந்த இருக்கிற பிரச்சனைலாம் மறந்து ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து குடும்பத்தோட வந்து ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சு உங்களோட படத்தை பார்க்க வரும்போது இப்படி ஒரு மகா மட்டமான குப்பை திரைப்படங்கள் எடுத்து அவங்களுக்கு கொடுக்குறதுன்றது நீங்க இந்த ஆடியன்ஸுக்கு செய்யற துரோகம். நீங்க எடுக்கிற இந்த குப்பை படத்தினால உங்க கூடவே ரிலீஸ் ஆகிற இன்னொரு நல்ல படத்துக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படும் தெரியுமா? இப்ப நான் வந்து வீட்டுல இருந்து கிளம்பி போய் இப்ப நான் பொதுவாகவே வீட்டுல இருந்து கிளம்பி வந்து டிக்கெட் எடுத்து ஒரு படம் பார்க்குறோம். ஒரு படம் பார்க்கும்போது இந்த படம் எனக்கு வந்துட்டு போதுமான காண்டை ஏற்றி விட்டுருச்சு அப்படின்னும் போது உங்க கூடவே இன்னொரு ஒரு நல்ல படம் ரிலீஸ் ஆயிருக்கும். பட் எனக்கு அந்த படம் பார்க்கறது மனசே வராது. ஏன்னா ஏற்கனவே நான் 200 செலவு பண்ணி இந்த ஒரு குப்பையை பார்த்துட்டுனா எனக்கு இது வந்து ஒரு மாதிரி டென்ஷனாகவும் தலைவலியாக இருக்கும். அடப்பட அந்த படத்தை வேற பார்த்துட்டு அப்படின்னு நான் சொல்லி நான் போயிடுவேன். அந்த படம் நல்லா இருந்தாலும் கூட இந்த படத்தை பார்த்த ஒரு கடுப்புல நான் அந்த படத்தை பார்க்க மாட்டேன். அப்போ என்ன ஆகும்? சரி யாரா பார்த்துட்டு சொல்லிட்டு அந்த படம் நல்லா இருந்தா அப்புறம் போறேன் இல்லைன்னா போவேனா அப்படின்னு சொல்லி அந்த படத்தை நான் பார்க்கறதே விட்டுருவேன். ஸோ நீங்க எடுக்கிற குப்பை படத்தினால இன்னொரு படத்துக்கு இப்படியும் ஒரு சில பாதிப்புகள் இருக்கு. இதெல்லாம் நீங்க புரிஞ்சு படம் எடுக்கிறீங்களா இல்லை புரியாம படம் எடுக்கிறீங்களா? உங்களோட இண்டஸ்ட்ரிக்கு தான் நீங்க தவறு செஞ்சுட்டு இருக்கீங்கன்றது உங்களுக்கு எப்போ புரியுனே தெரியல. இந்த மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும் ஒரு பழமொழி இருக்குல்ல, அது வந்து சினிமாக்குமே பொருந்தும். ஒரு நபர் ஒரு படத்தை பார்க்கறதுக்காக ஏற்கனவே முன்னாடியே டிக்கெட் புக் பண்ணி 11:30 மணி ஷோவுக்கு 11:20க்கு தேட்டருக்கு போயிடுவான். அதாவது அவன் இந்த ஆஃபீஸ் போகிறது இந்த காலேஜ் போகிறது கூட அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டான், அது கூட லேட்டாக தான் போவான். ஆனால் ஒரு படத்துக்கு போகும்போது மட்டும் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே போவான். அந்த படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்றது படம் பார்த்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு விஷயம். பட் அந்த படத்துக்கான ஒரு மரியாதையை அந்த ஒரு நபர் கண்டிப்பா கொடுக்குறாங்க. ஒரு 3 மணி நேரம் செலவு பண்ணி தன்னோட வேலையெல்லாம் விட்டு முன்கூட்டியே 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து அந்த படத்துக்கான மரியாதை கொடுக்கும்போது நீங்களும் நம்மளை நம்பி ஒரு ஆடியன்ஸுக்கு நம்மளை நம்பி ஒரு அந்த சினிமா ரசிகர்களுக்கு நல்ல படங்களை கொடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு மரியாதையை நீங்க ஆடியன்ஸுக்கு கொடுங்க. ஏதோ நீங்க கண்ட குப்பையை எடுத்துட்டு வந்து ஏன் எங்க தரையில கூட்டுறீங்க? இந்த வெவ்வேறு மதத்துல அந்த மத கலவரத்தை தூண்டி விடுறாங்க பாத்தீங்களா, அவங்களெல்லாம் கூட்டு வந்து இந்த லால் சலாம் திரைப்படத்தை கண்டிப்பா பார்க்க வைக்கணும். அப்படி பார்க்க வச்சா அவங்க வந்துட்டு கண்டிப்பா திருந்துவாங்க. எனக்கு அது நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நம்ம வந்துட்டு சொல்லணும், டேய் நீங்க பண்ற மத கலவரத்தால பாடுறா இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து எங்க சாவடிக்குதுரா அப்படின்னு சொல்லி அவனுங்களாம் அந்த படத்தை போட்டு காமிச்சுன்னீங்களேன், கடைசியில் அவனே திருந்திடுவான். எப்பா சாமி நாங்க அந்த கலவரம் பண்றதையே ஸ்டாப் பண்ணிடுறோம், அண்ணன் தம்பியா ஒற்றுமையா இருக்கோம், ஆனா தயவு செஞ்சு லால் சலாம் திரைப்படத்தை மறுபடியும் எங்க கண்ணில் காமிச்சு எங்களை சாவடிக்காதரா அப்படின்னு அவங்களே மனம் திருந்தி வருந்தி திருந்திடுவாங்க. இன்னொன்னு லால் சலாம் மட்டும் இல்லடா, இந்த மாதிரி இன்னொரு திரைப்படம் வராம தயவு செஞ்சு எங்களை அந்த திரைப்படத்தை காப்பாத்துங்கடான்னு அவங்களே கையெடுத்து கும்பிடுவாங்க. அப்படி ஒரு திரைப்படம் தான் இந்த லால் சலாம் திரைப்படம். ஆனா ஒரு விஷயத்துல ரஜினி சாரை கண்டிப்பா பாராட்டி ஆகணும். இந்த கதையை ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்து ரஜினி சார்கிட்ட சொல்லும் போது ரஜினி சாரை யோசிப்பாரு, இதெல்லாம் ஒரு கதைன்னு இப்போ வந்து எடுக்கிறியாமா, ஏமா இப்படி பண்ற அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. அப்போ பொண்ணு என்ன பண்ணிருப்பாங்க, என்ன டாடி எனக்காக இந்த படத்தை கூட நடிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க வம்படியா கேட்க, சரி வந்து தொடர்றேன் அப்படின்னு சொல்லிதான் இந்த படத்துல கண்டிப்பா அவர் நடிச்சிருப்பாரு. ஆனா இதுல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, அவங்க அப்பா பொண்ணு பாசத்தை பொழியறதுக்கு நாமெல்லாம் பலிகடை ஆகிறோம் பார்த்தீங்களா, அதை நடிக்கும் போது தான் வேதனையா இருக்கு. இதுல இன்னொரு ட்விஸ்ட், நீங்க ஐஸ்வர்யாவுக்கு மட்டும் கால் ஷீட் கொடுத்தீங்க, அப்ப எனக்கு ஒரு கால் ஷீட் கொடுங்கன்னு அவரோட இன்னொரு பொண்ணு சௌந்தர்யாவும் கால் ஷீட் கேட்டிருக்காங்களா? இன்னும் என்னெல்லாம் நடக்க போதோ. இந்த லால் சலாம் திரைப்படம் எப்பேற்பட்ட ஒரு அனுபவத்தை கொடுத்தது அப்படின்னா, இந்த படத்தோட இடையில வந்ததுக்கு அப்புறம் இந்த விளம்பரங்கள் போடுவாங்களே, ஒரு 2-3 ஆட் ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த ஆடை பார்க்கும்போது எனக்கு ஒன்று ஃபீல் ஆச்சு, இந்த படத்தோட இந்த ஆடே நல்லா எடுத்திருக்காங்களே அப்படின்ற ஒரு ஃபீல் ஆச்சு. இன்னொன்று இந்த ஆட் அந்த 2-3 ஆட் இருக்குல்ல, அந்த 2-3 ஆடையே லூப்ல ஒரு 2.5 மணி நேரம் போட்டு விட்டு இருந்தா கூட அந்த ஆடை கூட உட்காந்து பார்த்து இருந்திருக்கலாம். அந்த ஆடே நல்லா இருந்திருக்குது இந்த படத்தை கம்பேர் பண்ணும்போது. இந்த லால் சலாம் திரைப்பட ஒரு ஆடியோ லான்ச்சில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, எங்க அப்பா வந்து சங்கி கிடையாது, ஒரு சங்கியால இந்த திரைப்படத்தில் நடிக்க முடியாது அப்படின்னு. ஆக்சுவலாக அவங்க என்ன மீன் பண்ண வராங்க அப்படின்னா, எங்க அப்பா வந்துட்டு ஒரு மதத்தை சார்ந்தவர் நீங்க முத்திரை குத்தாதீங்க, எங்க அப்பா வந்துட்டு எல்லாருக்கும் பொதுவானவர் அப்படின்னு அவங்க சொல்ல வராங்க. ஆக்சுவலாக காலா படம் வரும்போதும் நாங்கள் அப்படியே நினைச்சோம், அதுக்கப்புறம் தான் அவர் யோகியோட காலில் விழுந்தாருன்றது அது ஒரு வேற கதை. ரஜினி சார் யாருக்கு ஆதரவா பேசுவாரு, யாருக்காக முட்டு கொடுப்பாரு அப்படின்றது இங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இதை வந்து நீங்க அவர் எல்லாருக்கும் பொதுவானவர் அப்படின்னு எங்களுக்கு நிரூபிக்கணுன்ற ஒரு அவசியம் இல்லை. ஏன்னா நாங்கள் காலங்காலமா பார்த்துட்டு வர்றது தானே. அப்படி நிரூபிக்கிறன்ற பேர்ல இந்த மாதிரி படத்தை தயவு செஞ்சு எடுக்காதீங்க. அந்த படத்துல எனக்கு ஒண்ணு பிடிச்சிருந்து, ஒரு வயசான பெரிய ஒருத்தர் சண்டைப்படுது. நான் ரஜினி சாரை சொல்ல, ரஜினி சார் கூட ஒரு வயசான பெரியவர் வந்து சண்டை போட்டிருந்தாரு. அந்த ஒரு சீன், அந்த ஒரு சும்மா ஒரு நிமிஷம் சீன் தான், அது பார்க்கும்போது நல்லா இருக்கே அப்படின்னு அந்த ஒரே ஒரு சீன் மட்டும் எனக்கு பிடிச்சிருந்து. ஆக்சுவலாக இந்த லால் சலாம் திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஆக்டிங்ல அவுட்டு, ஸ்க்ரீன் பிளேல அவுட்டு, டயலாக்ல அவுட்டு, முக்கியமாக நடிகர்களோட நடிப்பு அந்த எமோஷனலாக அதெல்லாம் சுத்தமாக படம் காலி. ஸோ அந்த படத்தை கடைசியில் காப்பாற்ற வேண்டியதே யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பாய் ஏ ரகுமான் அவர்கள் தான். அவரே இந்த படத்தை பார்த்துட்டு இதுக்கு மேல என்னால் அந்த படத்தை காப்பாற்ற முடியாதுன்னு அவரே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் படம் மாதிரி தான் அந்த படமே இருக்கு. பெரிய பாயாலேயே இந்த படத்தை காப்பாற்ற முடியல அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த படத்தை பற்றி சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா அங்கங்கே ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங் சீன் இருந்தால் தானே இவரும் வந்துட்டு ஓகே நம்மளும் கொஞ்சம் ஃபயராக பேக்ரவுண்ட் ஸ்கோர் வாசிப்பா அப்படின்னு சொல்லி பண்ணியிருப்பாரு.
ஸோ அவரும் இந்த படத்தை கைவிட்டுட்டாரு. படம் முடிஞ்சு வெளியே வரும்போது தான் ஆமாம்ல இந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் தானே மியூசிக் அப்படின்ற ஒரு ஃபீல் வருதே தவிர, படம் பார்க்கும்போது இந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் அப்படின்ற ஒரு ஃபீலை வரவே இல்லை. டேய், இந்த படத்துல எதை வேணாலும் ஏற்றுப்பேன்டா. ஆனா ரஜினி சார் இந்த திரைப்படத்துல சிறப்பு தொற்றும் கேமியோ ரோல் தான் பண்ணியிருக்கிறாருன்னு ஒரு உருட்டுனீங்க பாரு, அதை மட்டும் என்னால் ஏற்றுக்கவே முடியாதுடா. ஏன்னா படம் முழுக்க ரஜினி வராரு, படம் முழுக்க வர ரஜினி எப்படிரா நீங்க கேமியோ ரோல்னு சொல்ல முடியும்? அப்படின்னா என்ன, விக்ரம் படத்துல கமல் சார் கேமியோ ரோல் பண்ணாரா? லியோ படத்துல விஜய் சார் கேமியோ ரோல் பண்ணாரா? துணிவு படத்துல அஜித் சார் கேமியோ ரோல் பண்ணாரா? ஏயா ஒரு கேமியோ ரோல்னா என்னன்னு கூட தெரியாமலோ ஒரு படத்தை எடுப்பீங்க. இதை போய் கேமியோ ரோலுன்றீங்களே, நீங்க என்ன மனசாச்சுன்னா மல்லிகை கல்லையே அடக்க வச்சுட்டு வந்தீங்க? அநியாயம் அடே. இப்படி படம் முழுக்க வரதே நீங்க கேமியோ ரோல் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்ப விக்ரம் படத்துல கிளைமேக்ஸ்ல சூர்யா சார் வந்தாரு, அது என்னன்னு சொல்லுவீங்க?